நான் அடிக்கடி சொல்வது, இந்த தமிழ் முஸ்லிம் என்ன ஒரு ஆளுக்கு 2 பேர். நான் தமிழன். நான் யாரு? முனாஜித் மௌலவி தமிழன். பாங்கு சொல்லும் போது நான் பள்ளிக்கு போவேன். கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இருப்பார், அவர் சேர்ச்சுக்கு போவார். சைவக்கார ஒருவர் கோயிலுக்கு போவார். நான் யார் என்று கேட்டால் நான் தமிழன். நமது சமூகத்தில் ஏற்பட்ட பெரியதொரு விடிவும் அழிவும் அநியாயமும் எங்களை மொழியாலும் வார்த்தையாலும் எங்களை பிரித்தார்கள். சிறுபான்மையினர் நாங்கள் சிறுபான்மையினர். இந்த நாட்டிலே தமிழ் முஸ்லிம் இல்லை. தமிழன். மதத்தால் முஸ்லிம், மதத்தால் கிறிஸ்தவர்கள். யாராவது ஒருத்தன் விழுந்துட்டா போய் நீ என்ன சமயம் கேக்குறீங்க? நீ யாருப்பா? நீ யாரு? எனவே இந்த உங்கட இந்த வார்த்தைகளுக்கு முதலாவது நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற நாங்கள் ஒரு விஷயத்தை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பாருங்க. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி வேட்பாளர், சஜித் பிரேமதாச ஜனாதிபதி வேட்பாளர். ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி. சும்மா இல்ல ஜனாதிபதி. தமிழ்ல சொல்லுவாங்க, பகையறுத்து போர் செய்வோர் எளிவோர், அரிது அவையகத்து அஞ்சாதவர். விளங்குதா? சும்மா யுத்தத்தில போய் போட்டியிடுறவன், யுத்தத்தில போய் செய்யறவன் அல்ல வீரன். சபையில இருந்து பேச வேண்டும். துன்பம் வருகின்ற போது கை கொடுக்க வேண்டும். இழப்பு வருகின்ற பொழுது கை கொடுக்க வேண்டும். விட்டுட்டு ஓடுறவன் இல்ல.